போண்டா செய்வதற்கான மைதா மாவு 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா உப்பு. இது வந்து நல்லா பஞ்சு போல் வறுக்கு ஊறி வரக்காக போடுறது. 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். 2 ஏலக்காய், 1 கப்பு ரவை, 1 கப்பு சுகர், 1 கப்பு தேங்காய். தேங்காய் நல்லா திருகி எடுத்துக்கோங்க. 2 நல்லா கனிஞ்சு வாழைப்பழம் 2 காம்போடு இருக்குது. பிடிக்கிட்டு நீ மிக்சியில் போட்டு நல்லா சுற்றிக்கலாம். இல்லை கையாலவே நல்லா பால் இருந்தால் பால் ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். இது இப்போ போடுறது நம்ம மைதா போண்டா. கோதுமை போண்டாலையும் அருமையாக இருக்கும். மைதா போண்டாலும் இதை நான் கலக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கலக்கி வச்ச அந்த நம்ம போண்டா போடுறதுக்கு இனிப்பு போண்டா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்படி போட்டு வந்தீங்கன்னா உப்பி வரும். ஊற வச்சுருந்தது கரண்டியில் எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்காக போட்டிங்கன்னா அருமையாக வெந்து கார்த்திகை அப்பம், திருவாதிரை கார்த்திகை அப்பம் ரெடி. நல்லா வேகட்டும். பனியாரம் உப்பி வரும். ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். நல்லா புசுன்னு நல்லா உப்பி வருது. நல்லா அப்படி வெந்துட்டு நல்லா மெரூன் கலர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தீ தாத்திட்டு நல்லா சுட்டெடுங்க. நல்லாவே எண்ணெய் வளைஞ்சதுக்கப்புறம் அருமையாக சுவையாக இருக்கும். பாபாவுக்கு சமைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வச்சுட்டு சாப்பிடுங்க. சுவையான இனிப்பு போண்டா டீ கடையில் கிடைக்கிற மாதிரி. இதில் மைதா மாவும் போட்டு பண்ணலாம். நான் மைதா மாவு போட்டு தான் பண்ணியிருக்கிறேன். கோதுமை மாவு போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும் கோதுமை போண்டா.